உங்களுக்கு இன்னும் தண்டனை முடியல. உங்க நம்பிக்கை துரோகம் என் அம்மாவையும் தங்கச்சியும் அன்னைக்கு கொன்னுடுச்சு. அதுக்கு தண்டனையா நீங்க செத்தா கொள்ளி போட கூட உங்க புள்ள வரமாட்டாரு. அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அநாத பொணமாதான் நீங்க போகணும். இத உன் புருஷன் கிட்ட நான் சொன்னேன்னு போய் சொல்லு. சாமுண்டீஸ்வரி, என்ன விட்டா ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? அன்னைக்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் என்ன நடந்துச்சு, எப்படி பிரச்சனை நடந்துச்சுன்னு எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை உங்க அம்மாவுக்கு எல்லாம் எதிரா இருந்தது. வேற வழி இல்லாம என் வீட்டுக்காரர் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை. உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே நீ பேசுறியே. எங்க பக்கம் இந்த சூழ்நிலையை நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? நீயும் அம்மா எல்லாரும் அனாதையா வந்து நிக்கும் போது நாங்க தானே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். நாங்க தானே சோறு போட்டோம். அது ஏன் உனக்கு ஞாபகம் இல்ல? ஆட்ட வளர்த்து பலி கொடுக்கிற மாதிரி சோறு போட்டு காப்பாத்தி கடைசியில தான் பலி கொடுத்துட்டீங்களே. இதுக்கு நீங்க எங்களை காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். எங்க அம்மா தப்பு பண்ணலன்னு அழுது கெஞ்சி கையேந்தி நின்னப்போ உன் புருஷன் தான் நம்பல. நீயாவது சிவகாமி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? நீ சொல்லிருந்தா அந்த பெரிய மனுஷன், அதான் உன் புருஷன் கொஞ்சம் யோசிச்சு பாத்துருப்பாரு. தீர விசாரிச்சிருந்தா எங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரிஞ்சிருக்குமே. நான் இன்னைக்கு என் அம்மா தங்கச்சியை இழக்காம இருந்திருப்பேனே. இதெல்லாம் நடக்காம போனது யாரால? யாரால? உன் புருஷனால தானே. அன்னைக்கு அந்த பெரிய மனுஷன் சொன்ன ஒத்த வார்த்தையால 2 உசுறு பரிதாபமா போச்சு. அப்ப அந்த ஆளு கொலைகாரன் தானே. நீங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதுனால தானே உங்க புள்ள என்ன தேடி வந்தா. அதுக்கு பரிகாரமா என்ன கல்யாணம் பண்ணா. 30 வருஷமா உங்க புள்ளைய பிரிஞ்சு தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு சொல்றேன்ல. இனிமேலும் நீங்க அப்படிதான் வாழ்ந்தாகணும். அது உங்க விதி இல்ல, அது உங்களுக்கான தண்டனை. நாங்க எப்படி எங்க அம்மாவை இழந்து தவிக்கிறோமோ அதே மாதிரிதான் நீங்க உங்க புள்ள இல்லாம தவிக்கணும். நீ சொன்ன அந்த புத்திர சோகத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். ஏன் இப்படி ராட்சசி மாதிரி பேசுற? இந்த பாவல ஒண்ணு சும்மா விடாது. நீயும் 4 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கல, அதை ஞாபகம் வச்சுட்டு பேசு. என்ன சாபம் விடுறியா? சாபம் இல்ல, பெத்தவளோட வலி என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். எனக்கு என் புள்ள வேணும். அவரு உங்க புள்ளன்னு முதல்ல மறந்துருங்க. ஏன் புருஷனா மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது. இனிமே அவர் ஏன் புருஷன் மட்டும்தான். புள்ளங்கிற உரிமையில உங்களுக்கு கிடையாது. சண்டாளி, சண்டாளி, நீ பேசுறதெல்லாம் இந்த கடவுளுக்கே அடுக்காது. வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. இந்த காளி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. அடி பாவி, உங்க ஆசை நிறைவேறாது. ஏன் புருஷனை அழைச்சிட்டு போறதுக்கு உன் பேர வரானாமே. அவன் வராம இருக்கிறதுதான் உனக்கு நல்லது. மீறி வந்தா அவனுக்கு ஏன் கையால தான் சாவு. பொன்னம்மாதான் உன்கிட்ட வந்து சேருவான். வாங்க சாமிய கும்பிடலாம். என்னையா
உனக்கு இன்னும் தண்டனை முடியல. உங்க நம்பிக்கை துரோகம் என் அம்மாவையும் தங்கச்சியும் அன்னைக்கு கொன்னுடுச்சு. அதுக்கு தண்டனையா நீங்க செத்தா கொள்ளி போட கூட உங்க புள்ள வரமாட்டாரு. அநாத பொணமா தான் நீங்க போகணும். காளி மேல சத்தியமா சொல்றேன், உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. என்னாச்சு? எதுக்கு காரை விட்டு இறங்கிட்ட? இன்னைக்கு நீங்க நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். எதை சொல்ற? ஒரு வயசானவங்க கூட பார்க்காம அவங்கள அவ்வளோ அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால மட்டும் இல்ல, இதெல்லாம் யாராலையும் ஏத்துக்க முடியாது. என்ன என்கிட்டயே குரலை ஒசத்தி பேசுற? நியாயத்தை பேசினா அது உங்களுக்கு தப்பா தெரியுதுல? என்ன நியாயத்தை கண்ட? உனக்கே தெரிஞ்சது தானே. என் அம்மா என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை பார்த்தா கோவம் வராம கொஞ்சமா முடியும்? அந்த பொம்பளை இத்தனை வருஷம் என் கண்ணுல படல. இன்னைக்கு பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அதுக்கு ஒரு அளவு இல்லையா? என்னென்னமோ பேசுறீங்க. ஏய், அந்த பொம்பளைய பேசினதோட விட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. கையில துப்பாக்கி இருந்திருந்தா அவளை சுட்டு சல்லடையாக்கி இருப்பேன். இங்க பாருங்க, அவங்க பண்ண தப்பாவே இருக்கட்டும். அதுக்குதான் 30 வருஷம் அவங்க பிள்ளைய அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. அவங்க பண்ணது தப்புனா இப்ப நீங்க பண்றது தப்பு தானே? எல்லா தப்புக்கும் மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பண்ண தப்புக்கு மட்டும் மன்னிப்பே இல்லையா? ஒரு வயசான மனுஷி அவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இப்படி நடந்துக்கிட்டீங்களே. ஆமா, இதெல்லாம் எந்த உரிமையில நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? முதல்ல நீ யாரு? நான் யாரா? நான் சொல்லு, நீ யாரு? உங்களுக்கு ஆபத்து வந்தப்பெல்லாம் எந்த உரிமையில வந்து உங்களை காப்பாத்தணும் அதே உரிமையில தான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதை யார் வேணா பேசலாம். இது பாரு, இந்த நியாயம் தர்மம் புண்ணாக்கெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு ஏன் நியாயம் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பாக்குறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவர் மேல இருந்த ஆசையாலலாம் இல்ல. அவரு மூலமா அந்த கிழவனையும் அந்த பொம்பளையும் பழி வாங்கணும் தான். ஆனா உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டதுக்கு உனக்கே காரணம் தெரியும். சிலம்ப போட்டியில என் மான மரியாதைய காப்பாத்தின. கோவில்ல என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தின. முதல்ல நீ வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னப்போ உன்னை கொல்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நீயாவே என்கிட்ட வேலைக்கு வந்த. உன்னை டார்ச்சர் பண்ணி ஓட ஓட விரட்டணும்னு நினைச்சேன். ஆனா வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்ல உன்னோட நடவடிக்கை, நீ அவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், உன்னோட கண்ணியம் அக்கறை, இதெல்லாம் என் மனச மாத்துச்சு. உன் மேல மட்டும் என் அபிப்பிராயம் மாறுச்சு. ஒட்டுமொத்த ஆம்பளைங்க மேல எல்லாம் இல்ல. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் என்னால பொறுத்துட்டு இருக்கலாம் முடியாது. உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி வராம இருக்கிறது உனக்கு நல்லது. மேடம், என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆனா கோயில்ன்றது ஒரு பொது இடம். அங்க வச்சு ஒரு வயசானவங்களை அவமானப்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அந்த கிழவிக்கு நீ ஏன் இவ்ளோ சப்போர்ட் பண்ற? உனக்கும் அந்த கிழவிக்கும் ஏதாவது உறவா? ஏன் உறவு இருந்தா தான் கேட்கணுமா? எனக்கு நியாயம் பட்டா நான் கேட்பேன் மேடம். இத பாரு, இது என்னோட கண்ணீரு, வலி, வேதனை. அது உனக்கு புரியாது. அதனால நீ இதுல தலையிடாத. அந்த கிழவன் கிழவி மேல எனக்கு என்னைக்குமே இரக்கம் வராது. அவங்களுக்காக பேசுறத நீ இதோட நிறுத்திக்கோ. இல்லனா நீ உன் வழியில கிளம்பி போயிட்டே இரு. புரியுதா? உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். நான் பின் சீட்ல உட்காரவா இல்ல டிரைவர் சீட்ல உட்காரவான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவார், இந்த பரிகார பூஜையை செய்வார். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? மாமாவோட ஃபேமிலியா கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கூட்டிட்டு வந்துருவாமா.
உன்னால முடியும். அதுக்காக தான் நான் உன்னை அனுப்பி வச்சிருக்கேன். அக்கா தண்ணி குடிக்கா. இந்தாக்கா தண்ணி குடி. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஈஸ்வரி, ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? எனக்கு வர கோபத்துக்கு நான் துப்பாக்கி கொண்டு போகல. கொண்டு போயிருந்த அவளை சுட்டு கொண்டு இருப்பேன். யாருக்கா சுட்டு கொண்டு இருப்பேன்னு சொல்ற? அந்த ராஜா சேதுபதியோட பொண்டாட்டி இருக்கால பரமேஸ்வரி, அவ்வளவுதான் சொல்றேன். நான் கோயிலுக்கு போனது அந்த பொம்பளைக்கு எப்படி தெரிஞ்சது? அவ எப்படி அங்க வந்தா? இருந்து அம்மா கோயிலுக்கு வந்தாங்களா? என்னக்கா சொல்ற? அந்த அம்மா அங்க வந்தாங்களா? ஆமாண்டி, அந்த பொம்பளை அங்க வந்திருந்தா. ஆனா யார் சொல்லி வந்தான்னு தான் தெரியல எனக்கு. நீ கோயிலுக்கு போற நேரமா பார்த்து அந்த பொம்பளை வந்திருக்கானா? இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குக்கா. சத்தியமா யாரோ சொல்லிதான் வந்திருக்கணும். நம்ம வீட்டு ஆளுங்களா கூட இருக்கலாம்ல. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. என்னம்மா என்ன பாக்குற? நான் இப்ப யாருக்கிட்ட பேசிருக்கேடா? நான் இதுக்காக பேச போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை நாள் இல்ல. ஆனா ஒருவேளை நேத்து நாம 2 பேரும் கோயிலுக்கு போலான்னு சொன்னதும் உங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசைக்காக நீங்க போன் பண்ணி தகவல் சொல்லிருக்கலாம்ல. உனக்கு எதுக்காக என் மேல இவ்வளவு பெரிய டவுட் வருது? 30 வருஷமா அம்மாவையும் அப்பாவையும் பார்க்காம இருக்கேன். இப்ப மட்டும் எதுக்காக போன் போட்டு அவங்கள வர சொல்லி பார்க்க போறேன்? நான் யாருக்கும் போன் பண்ணல, எதுவும் சொல்லல. அத்தை, ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா? அத்தை, உங்க சந்தேக லிஸ்ட்ல நான் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல அத்தை. நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க நிழலை பார்த்தாலும் பயப்படுவேன். ப்ளீஸ் என்ன சந்தேகப்படாதீங்க. இவ்வளவே அத்தை, இத்தனை வருஷமா நான் எங்க அம்மாக்கே போன் பண்ணல. இவங்க அம்மாக்கு நான் ஏன் போன் பண்ண போறேன்? ப்ளீஸ் அத்தை, அந்த லிஸ்ட்ல இருந்து என்ன எடுத்துருங்க. வேற யாரா இருக்கும்? அப்பாடா, தப்பிச்சோம். அக்கா, எனக்கு என்னமோ இவன் மேலதான்க்கா டவுட்டா இருக்கு. இவன் கூட சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு சான்ஸ் இருக்குக்கா. சித்தி, கொஞ்சமாவது லாஜிக்கோட பேசுங்க. இவரே ஊருக்கு புதுசு, இவருக்கு எப்படி பாட்டியே தெரியும்? ரேவதி, அது இல்லம்மா, அவங்களுக்கு எப்படி இவரை தெரியும்னு சொல்ல வந்தேன். மாமா பொண்ணு மாமா மாதிரியே பேசி எப்படி அழகா சமாளிக்கிறா பாரு. அவரை மாதிரியே பயங்கர கில்லாடியா தான் இருக்கா. சேம் பிளட். இவன் தான் எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைக்கிறவனாச்சே. அந்த சேதுபதியையும் பரமேஸ்வரியும் தெரிஞ்சுக்கிறதா கஷ்டம்? இவன் தான்க்கா அந்த பொம்பளைக்கு தகவல் சொல்லியிருக்கணும். நான் இங்க வந்ததே உங்களுக்கு பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே என் மேல கடுப்புல தான் இருக்கீங்க. அதனால தான் என் மேல பழிய தூக்கி போடுறீங்க. சரிங்க, சேதுபதியோட பேரன் சொல்லி ஒருத்தங்க வந்தானே, அந்த கேடி கூட இதை செஞ்சிருக்கலாம்ல. ஃபைட்டர் சொல்றது தான் கரெக்ட். அவன் தான் தகவல் சொல்லிருக்கணும். ஃபைட்டர் இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பா செய்ய மாட்டாரு. ஆமாமா, இவ்வளோ நாள் இங்க இருக்காரு. நமக்கு நல்லது தானே செஞ்சிருக்காரு. கெடுதல் எதுவும் செஞ்சதில்லையே. என்ன மொத்த பொண்ணுங்களும் சேர்ந்து எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க? சரியில்லையே. தாய் குலங்களோட ஆதரவு அவனுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்.
அவ பேரை இங்க வந்தா பொணமா தான் திரும்புவானு. ஈஸ்வரி, அவன் வந்தான், கண்டிப்பா அவன் கதையை முடிச்சிருவேன். ச்சே. எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்கு இவங்களால. எனக்கு என்னவோ இன்னும் உன் மேலதான் டவுட்டா இருக்கு. நீ தானே செஞ்சிருப்ப? அப்படியா? உங்களுக்கு அவ்வளோ டவுட்டாக இருந்துச்சுன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? டேய், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன்டா. இந்த சந்திரா ஒரு விஷயத்த நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. என்னங்க மைண்ட் வாய்ஸா? எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக சொல்லிடுங்க. ம். உங்க நம்பிக்கை துரோகம் என் அம்மாவையும் தங்கச்சியும் அன்னைக்கு கொன்னுடுச்சு. அதுக்கு தண்டனையா நீங்க செத்தா கொல்லி போட கூட உங்க புள்ள வரமாட்டாரு. அனாத பொணமா தான் நீங்க போகணும். இந்த காளி மேல சத்தியமா நான் சொல்றேன், இனிமே உங்க புள்ள உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. ஹலோ, சொல்லியா கார்த்தி? பாட்டி, வீட்டுக்கு போயிட்டீங்களா? இல்லையா, வீட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். இத்தனை வருஷம் கழிச்சு என் புள்ளைய பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல ஓடி போய் நின்ன. ஆனா அவனை பார்க்க முடியலையா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எங்க பிள்ளைய நாங்க பார்க்காம இருக்க போறோமோ தெரியலையே. சாரி பாட்டி, நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன். மாமாவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், ஆனால் என்னால் முடியல. நீ என்னையா பண்ணுவ? பாவம், நீ நல்லது நினைச்சுதான் சொன்ன. ஆனா அந்த ராட்சசி எங்க புள்ளைய விட மாட்டேங்கிறாளே. அவனை இருக்க புடிச்சு வச்சிட்டு இருக்கிறாப்பா, கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறா. பாவம், என் பிள்ளையோ அவகிட்ட கை பொம்மையா ஆயிட்டா. அவ சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டிக்கிட்டு வாழ்க்கை நகர்த்திக்கிட்டு இருக்கா. நாங்க செஞ்ச பாவப்பா, புத்திர சோகத்திலேயே வாழ்ந்து மடியணுங்கிறது எங்க தலையில எழுதி இருக்கு. நீ என்ன பண்ணுவ? ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னய்யா, நாங்க செத்தா கூட கொள்ளி வைக்கிறதுக்கு என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னு உறுதியா சொல்றாள் ஐயா. இதை விட பெத்தவங்களுக்கு வேற தண்டனை வேணுமாப்பா? அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நானும் உன் தாத்தாவும் நல்லதுதாயா செஞ்சோம். என்ன, கோவில் நகை திருடு போன விஷயத்துல தெரியாதனமா ஒரு தப்பு நடந்து போச்சு. அதையே காரணமா வச்சு இத்தனை வருஷமா ஒரு பொம்பளை எங்களை பழி வாங்குவா? பாட்டி, அத்தையோட அம்மா தங்கச்சி இறந்ததுக்கும் அவங்க மனசை விட்டு இன்னும் போல. அவங்களால அதுலேருந்து இன்னும் வெளியே வர முடியல. அதனால தான் இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இப்படியே போயிடாது பாட்டி. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வரும். அந்த நம்பிக்கையில தாயா நானும் உன் தாத்தாவும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே தானே இருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி 2 குடும்பத்தையும் நான் ஒன்றா சேர்த்துருவேன் பாட்டி. ஏய்யா, நீ சொல்றதெல்லாம் நடக்குமாய்யா கார்த்தி? ஏன் பாட்டி சந்தேகமாக கேட்குறீங்க? இல்லையா, நீ எங்க பேரன்னு தெரியாம உன்னை வேலையில வச்சிருக்கிறா. ஓ எதிர்க்கையே என் பேரனோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாளே. நீதான் என் பேரன்னு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. பாட்டி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. என்ன காரியமாக நான் இந்த வீட்டுக்கு வந்தானோ அதை முடிக்காமல் நான் வரமாட்டேன். மாமா கண்டிப்பாக வருவார். தாத்தா கிட்டே இதை சொல்லிடுங்க, அவரு நிம்மதியாக இருப்பார். சரிங்க பாட்டி, நான் வச்சிடறேன். சரி கண்ணு. என்ன மாமா,
தம்பி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க மாமா. கோவில்ல எங்க அம்மா பாத்தீங்களா? பார்த்தேன் மாமா. பாத்தீங்களா? அவங்க எப்படி இருக்காங்க தம்பி? நல்லா இருக்காங்க. கடைசி அவங்கள நான் பார்த்தது என் கண்ணுக்குள்ளே உறைஞ்சு போச்சு தம்பி. என்னோட நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. ஏன் மாமா கண் கலங்குறீங்க? தம்பி, பெத்த தாய் எவ்வளவு நாள் நம்ம கூட வாழறாங்களோ நாம அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நம்மளை நமக்காகவே நேசிக்கிற ஒரே ஜீவன் பெத்த தாய் தான்ப்பா. அப்படிப்பட்ட தாயே உயிரோட இருந்தும் ஒருத்தன் போய் பார்க்காம இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய பாவி. அது அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள பறி கொடுத்ததுக்கு சமமாச்சு. நான் எவ்வளவு பெரிய பாவிப்பா.